ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் அல்வா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு தேங்காவை அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு இந்தமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி வச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வடிகட்டியாச்சு. இது ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம 3 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கரைச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை இப்போ இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சோம்ல அதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க இப்போ போய் செய்யலாம். இப்போ 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 5 முந்திரியை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் தேங்காய் பாலில் சேர்த்ததை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ கிளறி விடுங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுனால உடனே கட்டி ஆகிடும். அதனால் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நம்ம சர்க்கரை போட்டோடனே கொஞ்சமாக மெல்ட் ஆகும். அது நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது. துண்டு நல்லா வந்திருக்குது அல்வா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அல்வா நமக்கு ரெடி ஆகிடும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ சுற்றி நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்மளுடைய அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தேங்காய் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.